தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம இந்த ரெண்டும் ஒன்று போல் வந்துச்சு. இது ஒரு செட், இந்த ரெண்டு ப்ரௌனும் ஒரு செட்டு, இந்த ப்ளூ ஒரு செட்டு. அதுக்கப்புறமா இங்கே இந்த கிரேவும் பின்னால் போயிட்டே இருப்பாருங்க. அதுக்குள்ளே இந்த ப்ரௌனும் ஒரு செட்டு. இந்த ஆண்மேல் தனி செட்டு தான். அதனால் எதுவுமே இந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அந்த முறையில் வராது. எல்லாம் தனித்தனி செட்டில் தான் வரும். நம்ம இனிமேல் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரீடிங் விட்டு எல்லாத்தையும் காமிக்கும் போது 6 கோழி குஞ்சு அப்டேட்டும் முயல் அப்டேட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து காமிக்க. நம்ம வந்து முயல் வந்து ஜனவரி மாதம் ப்ரீட் பண்ணுறது ஒரு ஐடியா. ஏன்னா கோழி குஞ்சு அப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும். ஏன்னா இப்போது ஒரு நவம்பர் 15th நியர்பை பொரிச்சிருக்கு. 15 பொரிச்சிட்டு, அதாவது 15 கூட இல்லை, வரந்த மண்டே தானே. மண்டேயில் இன்னைக்கு 18, 19, 18, 17, 16, 15 பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக நவம்பர் 15 பொறிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டிசம்பர் 31க்குள்ளே நல்லா சைஸ் வந்துடும். ஒரு 1.5 மாதம் நல்லா ஒரு சைஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நான் வந்து அதுக்கு வந்து அந்த குண்டுக்குள்ளே வைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வந்து அடித்து வெளியே பற்றிட்டு இங்கே வச்சு வளர்த்துக்கலாம் குஞ்சுங்களை. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2 மாதம் தான் அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு தான் முயலுக்கு அங்கிட்டு செட் பண்ணியிருக்கோம். அப்படிங்க ஒரு 1.5 மாதம் ஆகிட்டுனா அந்த குஞ்சோட அம்மாவுக்கு வந்து வீரியம் குறைஞ்சிரும். இந்த முயல் வந்து போட்டு கொத்தாது. இல்லைனா முயல் உள்ளே போச்சுன்னா அப்படியே முறைச்சி பார்த்து கொத்தும், கண்ணெல்லாம் கொத்தும். நம்ம குட்டியெல்லாம் கண்ணில் கொத்து வாங்கிட்டு இதான் இவெல்லாம் கோழியை எதிர்த்துன்னு சண்டை போட்டான். அதனால் இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அப்படியே ஆயிடுச்சுன்னா கோழியை கொஞ்சம் கொஞ்சமாக தவுக்க ஆரம்பிச்சிடும். இல்லை ஒரு 2 மாதம் ஆகிட்டு நம்மளே பொட்டக்கோழிலேருந்து கொஞ்சம் நேரம் தனியாக பிரித்து வெடித்துக்கு போட்டுருவோம். அதனால் அப்புறமா வந்து ப்ரீடிங் போடலான்னு இருக்கேன். கரெக்டாக வந்து நம்ம ஜனவரி 2ஆம் தேதி இல்லைனா பொங்கல் நியர்பையில் வந்து ப்ரீடிங் போடலான்னு இருக்கேன். மேக்ஸிமம் பொங்கல் வரையுமே இழுக்க மாட்டேன். பொங்கல் நம்ம 15ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 2ஆம் தேதி, அதாவது 2026 ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து ப்ரீடிங் போட்டுருவோம். ஏன்னா அந்த டேட்டை தாண்டி போனோன்னா நமக்கு வந்து மந்த் வந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஜனவரி 2ஆம் தேதி போட்டோன்னா ஒரு பிப்ரவரி 2ஆம் தேதி நியர்பை நமக்கு வந்து குட்டி போடும். அப்போ குட்டி போட்டுச்சுன்னா மார்ச் 2ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிரும். குட்டிங்க வந்து இதில் இந்த சைஸ், அதாவது இது இப்போ வந்திருக்கா, இது வந்து இன்னும் 21 நாள் கழிச்சு வெளியே வரணும். இது இப்போ நல்லா பெருசாக வளர்ந்ததுன்னா ஒரு குட்டிங்கனால் வளர்ந்துட்டு இப்போ இதே ஒரு 4 குட்டி போட்டுச்சுன்னா ஒரு மாதம் உள்ளே இருந்து தான் ஆகணும். அப்படி ஒரு 4-5 குட்டி போடுங்கும் போது ஒரு மாதம் உள்ளே இருக்க தான் செய்யும். அப்புறமா வெளியே வந்துடும், நமக்கு பிரச்சனை இருக்காது. அதனால தான் நம்ம அப்படி போடும் போதுமே கோழிக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 மந்த் கிடைக்கும். அந்த இதில் தான் நம்ம யோசித்து போடுறோம். ஜனவரி 2ஆம் தேதி ப்ரீடிங் விடுறதுனா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 1 மந்த் கழிச்சு தான் இது வந்து குட்டி விடும். அதனால் அது கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் 1 மந்த் கழியும் போது நம்ம இப்போது 1.5 மாதம் ஆயிரும். டிசம்பர் லாஸ்ட்னா 1.5 மாதம் ஆயிரும். அதுங்க அப்புறமா இதுங்க பிப்ரவரி 2 கிட்ட குட்டி போடும் போது அது ஒரு 2.5 மாதம் குஞ்சுங்களாக மாறிடும், பிரச்சனை இருக்காது. அப்புறமா ஒரு 2.5 மாதம் போச்சுன்னா நமக்கு வந்து கோழிங்க வந்து கறி கடைக்கு கொடுக்குற லெவலுக்கு வந்து சைஸ் வந்துடும். ஒரு 2.5 மாதம் 3 மாதம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வளோ கோழி குஞ்சு இருக்கா, இவ்வளோலாம் வைக்க மாட்டேன். மொத்தமே ஒரு 4 சேவல், இப்போ 20 பொட்டைக்கோழி அவ்வளோதான் வைப்பேன். இது எல்லாமே நம்ம கறி கடையை கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் எவ்வளோ நட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து எழுதி காமிச்சிருவேன். இப்போதைக்கு எழுதி வச்சுருக்கு. இந்த மாதம் கோழி குஞ்சுங்களுக்காக, அதாவது கோழி குஞ்சு பிறந்து 1ஆவது நாளில் இருந்து 6 மாதம் ஆகும். ஏன்னா இது நாட்டுக்கோழி தான், லக்காங்கோழியோ கலர் கோழி குஞ்சு அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக பியூர் நாட்டுக்கோழி ப்ரீடு. அதனால் வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 6 மந்த்ஸ் ஆகும். 1 to 2 kgs வந்து போட 6 மந்த்ஸ் ஆகும். அதனால் 6 மந்த்ஸ் வரையுமே 6 மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கைக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம 4 மந்த்தில் வந்து ஒரு செட்டு பேட்ச் வந்து சேல் பண்ண 2 மந்த்ஸில் ஒரு செட்டு பேட்ச் சேல் பண்ணுவோம். 4 மந்த்தில் ஒரு செட்டு பேட்ச் சேல் பண்ணுறோம். 6 மந்த்தில் ஒரு செட்டு பேட்ச் சேல் பண்ணுறோம். எந்த மந்தில் வந்து சிக்ஸ் வந்து சேல் பண்ணும்போது நல்லா ப்ராஃபிட் வந்து கிடைக்கி. அது போக சில பேர் வந்து சிக்ஸ் வந்து பொறிச்சு 1 or 2 days வந்து சேல் பண்ணுவாங்க. அதுலேயும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடுவேன். அதேமாரி தான் முயல்லையும் உங்களுக்கு வந்து நான் இன்னும் ப்ரீடிங் விடாதனால எந்த கணக்கும் பார்க்கல. நான் ப்ரீடிங் விட ஆரம்பிச்சேன்னா அதுவுமே கரெக்டாக கணக்கு பார்த்து, ஏன்னா கரெக்டாக ஒரு 4 months ஆகும். 120 days கரெக்டாக 120 daysனால் இது கரெக்டாக 1 கிலோ இல்லை 2 கிலோ வந்து முயல் வந்துடும் குட்டிங்க. நிறைய பேர் இந்த சைஸ்லேயே வந்து போட்டுருவாங்க. 1 மாதம் குட்டி 1.5 மாதம் குட்டிலே போடுவாங்க. ஆனால் அப்படி போட்டால் வந்து அதுங்களுக்கு பால் கொடுக்கணும். நிறைய இது இருக்குது. நமக்கு வந்து அது லாபமாக இருக்காது. அது லாபமாக நஷ்டமானு எனக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது லாபமாக இருக்காது. ஏன்னா ஜோடி 350 ரூபா 250 ரூபா அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. நம்ம நல்லா 1 கிலோ கணக்கில் வச்சு கொடுத்தோன்னா 1 கிலோ 500 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகும். 800 ரூபா வரையுமே போகுது. அதனால் நமக்கு வந்து அது கொஞ்சம் லாபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து உங்களுக்கு நான் ப்ரீடிங் விட்டு குட்டிங்க வந்து குட்டி அந்த குட்டி விட்டு அந்த நாளில் இருந்து குட்டியை நான் சேல் பண்ணி என் கைக்கு அமௌண்ட் வர வரையும் உங்களுக்கு வீடியோ போட்டு லாபமாக நஷ்டமாக உங்களுக்கு சொல்லிடுவேன்.
எல்லாமே நம்ம இப்போதைக்கு செட் பண்ணிக்க எல்லாமே மே மந்த் வரையும் தான் நான் வந்து செட் பண்ணுற மாதிரி, புறா முயல் கோழி எல்லாமே மே மந்த் வரையும் தான் செட் பண்ணுற மாதிரி. அப்புறமா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து விட்ருவோம். ஏன்னா அதுக்கு நம்ம 12th ஸ்டார்ட் ஆயிரும். 12th ஸ்டார்ட் ஆகிட்டு வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து இப்போ ஸ்டடி சைடு போயிடுறதுனால நம்ம வந்து இதுங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்க முடியாதனால குறைச்சிரும். தாய்மையெல்லாம் நம்மள்ட்ட இருக்கும், குட்டிங்களை மட்டும் ப்ரீடிங் விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். ஒரு 2 to 3 அதாவது லைட்டாக ப்ரீடிங் விட்டு அப்பப்போ லைட்டாக ப்ரீடிங் விட்டு ரொம்பலாம் ப்ரீடிங் விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். அதேமாதிரி கோழி அடையுமே அதே மாதிரி தான். மந்த்லி ஒன்ஸ் வைக்கலான்னு ஒரு ஐடியா. மே மாதம் வரையும் வைப்போம். அதுக்கு மே மாதம் கூட இல்லை, மார்ச் மாதம் வரையும் வைப்பேன். மந்த்லி ஒரு அடை மாதிரி ஒரு கோழிக்கு ஒரு 10 முட்டை 12 முட்டை மாதிரி வைப்பேன். அது எப்படி வருதோ அதை பொறுத்து நம்ம வந்து லாபமாக நஷ்டம்னு பார்த்துக்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். அப்படியே 10 நிமிஷம் ஆகிட்டு இதே பார்ப்பீங்களான்னு தெரில ஃபுல் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.